எந்த அளவுக்கு தமிழகம் மோசமா ஐயா, ரோட்ல நடக்க முடியாதுங்க ஐயா. நீங்க எல்லாம் இன்னைக்கு இருசக்கர வாகனத்துல போறீங்க, ரோட்ல நடந்து போக முடியும். கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் இந்த யாத்திரை வந்திருக்கும். அங்கங்க நடந்து போக முடியாது. குண்டும் குழியுமாக பறிச்சு பெராண்டி வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண ரோடு போறதுக்கு துப்பு இல்ல. கேட்டா திராவிட மாடல் அரசுன்னு பொய்ய சொல்லிட்டு சுத்துறாங்க. இதை தாண்டிங்க ஐயா, இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க ஐயா. முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று வந்தாங்க. எதுக்கு என்ன ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா, நான் முதலீடு வாங்குறதுக்காக போனேன். அண்ணே, உலக முதலீட்டாளர் மாநாடு ஏன்னு நடத்துவீங்கன்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு முதலீடு நடத்துறதுக்காக வர்றதுக்காக நடத்தினேன். உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து 10 நாள்ல எதுக்கு நான் ஸ்பெயினுக்கு போனீங்க? இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலீங்க. சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு, முதலமைச்சருடைய கையில கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில். அவருடைய பிரஸ் மீட்டை நீங்க பார்க்கணும். தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு செல்கின்றது என்பதை முதலமைச்சருடைய நேற்று காலை பிரஸ் மீட்டை பார்க்கணும். இப்ப அண்ணாமலை என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மாடு எப்ப குட்டி போடும்? இந்த மாடு பிரெக்னண்டா இருக்குதா? பீகார்ல சிவான்ல நடக்கிற பிரச்சனைக்கு உங்க கருத்து என்ன? பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீப் காலையில் என்ன சாப்பிட்டாரு? இந்த மாதிரி கடினமான கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் பிரஸ் மீட் நடத்தினாரா எப்படி இருக்குனாங்க ஐயா? கேள்வி பதில். நேற்று பிரஸ் மீட்டை மட்டும் நீங்க பாருங்க, தமிழக அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்திருக்கணும். ஒரு பிரஸ் நண்பர் கேள்வி கேட்கிறார், உடனே முதலமைச்சர் தொலாவுறாரு. எந்த கேள்வி இது? இவனை எழுதி கொடுத்தத மேல இல்லையே. அவர் கண்ணை மட்டும் பார்க்கணும். என்னடா 7வது கேள்வி 2வதா கேட்கிறான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு. ஐயா, 2வது கேள்வி பிரஸ் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுதே கண் கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறது. கேள்வியை தேடுது. ஒரு தமிழகத்துல இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க ஐயா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள், எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா உட்கார்ந்த சேர், ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா உட்கார்ந்த சேர், ராஜாஜி ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள் அந்த இருக்கையில அமர்ந்து ஏழை மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்பதை கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேள்வியை படித்து பதிலை சொல்லும் அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, மொத்தமா ஒரு கும்பல், எந்தவித தகுதி. இன்னைக்கு பாருங்க, இத்தனை பேர் நம்ம நிக்கிறோம். இதை கண்டிப்பா எனக்கு தெரியுங்க ஐயா, நீங்க எல்லாம் 4-5 மணி நேரமாக நிக்கிறீங்க. முதல்ல உங்களோட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு உழைத்து கடை இருக்கும், கடை அடைச்சிட்டு வந்திருப்பீங்க. சகோதரி இருந்தா வீட்டுல சமைச்சிட்டு வந்திருப்பீங்க. சகோதரர் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்திருப்பீங்க, அல்லது சகோதரரும் சமைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வேலை. ஐயா, ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு தகுதி நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி கேட்டா கூட அந்த பஜ்ஜி எண்ணெய் சூடா இருக்கணும், வாழைக்காய பதமா சீவணும், மாவை பதமா கலக்கணும். பதமா போட்டா தான் நாம் அந்த கடையில போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுவோம். ஐயா, இன்னைக்கு அனைத்து இடத்திலும் கூட தகுதி 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 என்கின்ற வார்த்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு வீட்டுல வேலைக்கு இருக்கிறாங்க, கடையில வேலைக்கு இருக்கிறாங்க, 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா கூட எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்த்து 8000 கொடுக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு பஜ்ஜி போடக்கூடிய, வாழைக்காய் பஜ்ஜி போடக்கூடிய அண்ணனுக்கு ஒரு தகுதி எதிர்பார்க்கும். டீ கடையில நம்ம டீ போடக்கூடிய சகோதரன் கிட்ட, ஒரு ஆட்டோக்காரன் நண்பர்கள்ட்ட போய் கேட்கிறோன்னே, இந்த ஊர்ல டீ கடை எங்கன்னு நல்லா இருக்கும்? ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த ரோட்ல. அவர் சொல்ற கடைக்கு தான் போய் டீ குடிப்போம், ஏன்னா அங்கதான் டீ நல்லா போடுவாங்க. ஆனா எந்த தகுதியுமே இல்லாம சன் ஆஃப் எம்.கே. ஸ்டாலின், கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல்ல பல பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க.